அலைச்சல்களையும் உங்கள் துன்பங்களையும் உங்களுடைய கண்ணீரையும் கர்த்தர் கணக்கில் அல்லவோ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நீ தள்ளப்பட்டிருக்கலாம், கசப்பின் உச்சபட்சம், வேதனையின் உச்சபட்சம் உன் கண்களில் கண்ணீராய் சொரிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நற்பலன்களை உன்னை கொண்டு உன் வாழ்க்கையில் தரப்போகிறார். ஆதியாகம புஸ்தகத்தில் 21வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில், ஆகார் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அழுதாள். அவர் கண்ணீர் வடித்து கதறுகிறார், என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி. இன்னைக்கு உன் பிள்ளைக்காக நீ அழுது கொண்டிருக்கிறாயோ? உன்னுடைய சந்ததிக்காக நீ கதறி கொண்டிருக்கிறாயா? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறையா? அழுது கொண்டிருந்த ஆகாருக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, தாகத்தால சாகப்புறன்னு நினைச்சு, தன் பிள்ளை சாக போகுது அப்படி நினைச்சு அழுதுட்டு இருந்தாங்க. அழுதுகிட்டு இருந்த அவளுக்கு ஒரு வாழ வைக்கிற நீரூற்று அங்க அவளுக்கு காண்பிச்சார். நீ சாக போகிறேன்னு நினைக்கலாம், உன் சந்ததி முடிய போகுதுன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, வாழ வைக்கும் நீரூற்று, ஜீவன் நீரூற்ற கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அது உனக்காகவே உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அது யாரு கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கா? தெரியல. உனக்காகவே ஒரு நீரூற்று இருக்குது. உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உனக்குன்னு வச்ச நீரூற்று அது உனக்கு தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது உன்னதமான நீரூற்று. கண்கள் திறந்தது, நீரூற்றை காண்பித்தார். அவள் வாழ்ந்தாள், அவளுடைய பிள்ளை வாழ்ந்தான். அப்ப அந்த வனாந்தர பகுதியிலே அவன் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப திருமணமாகுது, அவன் வம்சமாகுகிறாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வசனத்தை கீழே வாசித்தீங்கன்னா, ஒரு வாசிங்களேன், அந்த 20வது வசனத்தை வாசிங்க. தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்தான், வனாந்தரத்திலே குடியிருந்தான், வில் வித்தையில் அவன் வல்லவனாய் மாறி போனான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் வளர்ந்தான், அவன் வனாந்தரத்தில் வில் வித்தையில் சிறந்தவனாய் மாறினான். அவன் சொல்லியிருப்பான், நான் மரிக்கும் தருவாயில் இருந்தேன், என் வாழ்க்கை முடியும் தருவாயில இருந்தது, எனக்குன்னு ஒரு நீரூற்றை கர்த்தர் திறந்து விட்டார் என்று சொல்லி தன்னுடைய சந்ததிக்கு சொல்லியிருப்பாரா? இஸ்மவேல் நிச்சயமாய் சொல்லியிருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஜீவ நீரூற்று வனாந்திரம், அங்க வறட்சி தான், ஆனா உனக்குன்னு ஒரு நீரூற்று வச்சிருக்கிறாரு. இந்த உலகம் ஒரு வனாந்திரத்தை போல இருக்கணும். நிலைமை, குடும்பத்தில், சபையில், உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் வறட்சி போல இருக்கும். ஆனா உனக்குன்னு ஒரு நீரூற்றை கர்த்தர் வைச்சிருக்கிறார். அது உன் கண்களில் தெரிய பண்ணுவார். அது தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கிற நீரூற்றாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் தலைமுறை தலைமுறையும் சந்ததியும் வாழ வைக்கிற நீரூற்றாய் அது மாறப்போகிறது.